இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறாங்கல்ல. இப்போ பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பூப்படைஞ்ச நாள்லேயோ இல்லை கிழமையிலையோ அந்த மாதத்துலேயோ கணவர் அமைஞ்சிட்டா ஓகே. ஸோ அப்போ எதுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி என் இதில் தான் வராங்க, அப்புறம் எதுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது பாசிபிளா? கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் இதில் தான் வரப்போகிறாருன்னு தெரியும், அப்புறம் ஏன் ஜாதகம் பார்க்கணும், ஏன் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பொருத்தம் பார்க்குறதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஜாதகம் பார்க்குறது, இது ரெண்டுக்குமே அந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஆண் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான பாவ புண்ணியத்தை சார்ந்து கருவாய் பிறந்திருக்காங்க. அப்பாவுடைய வம்சவழி பாவ புண்ணியமா, அம்மா வம்சவழி பாவ புண்ணியமா. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆண் பிறந்தால் அந்த குழந்தை யாரோட பாவ புண்ணியத்தை சார்ந்து கருவாய் பிறக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த அமைப்பு புத்திர சோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மேடம். அது என்ன ஆகும்னா, குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்கும், இல்ல கருவிலேயே குழந்தை அழிஞ்சிரும், இல்ல கருவிலேயே இறந்து பிறக்கும், இல்ல தங்காம இருக்கும். இந்த குழந்தை கருவாய் கரு உற்பத்தி ஆகக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில பாதிப்பு ஏற்படும், இல்ல பிறந்து ஒரு சில குறையோ இல்ல பிறந்து இறக்குறதோ. இது எல்லாத்துக்கும் புத்திர சோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒருத்தருடைய கர்மா சம்பந்தப்பட்டது. நம்ம ஒரு பெண்ணுக்கு இப்ப நான் சொன்ன அந்த ருது அமைப்பு அப்படிங்கிற அம்சத்துலதான் கணவர் அமைறாருன்னா, அந்த கணவருடைய கர்மாவை பார்க்கணும், இந்த பெண்ணோட பாவப்புண் என்னன்னு பார்க்கணும். அதுல யாரோடது அதிகமா இருக்கு அப்படின்னா, அதே தேதி ஒரே தேதியில கணவர் அமைகிறார், ஒரே நாள்ல கணவர் அமைகிறார், இல்ல கணவருக்கும் மனைவிக்கும் ஒரே நாள் பிறப்பு, ஒரே மாசத்துல பிறந்திருக்காங்க, வேற வேற தேதி. இது மூணு ஏதோ ஒன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாருன்னா, அந்த ஆணுடைய வம்ச வழியில இருக்கக்கூடிய பாவ புண்ணியம் அதிகமா இருக்கும்.